கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபியோட ஓபனர்ஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆர்சிபி முடிஞ்ச உடனே கண்டினியூஸா நெக்ஸ்ட் நிறைய வீடியோஸ் இருக்கு. அதுல சிஎஸ்கே அண்ட் மும்பை இந்தியன்ஸ் பார்த்துட்டு ஓவராலா எல்லா ஸ்குவாடுடைய ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் பார்க்க போறோம். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்ததுனால ஆர்சிபியோட ப்ராபபிள் ஓப்பனர்ஸ் யாரா இருக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஏன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. அவங்க எந்த மாதிரி போக போறாங்க, அவங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்ல எந்த மாதிரியான பிளேயர்ஸ் ஆடணும், ஸோ அவங்களுடைய பிளான் எதுவா இருக்கணுங்கிற நம்ம கேஸை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை பயங்கரமான ஒரு முடிவில் இருக்காங்க. வருஷம் இருக்கிறது தானே அப்படின்னு சொன்னாலுமே ஹோப்ஃபுல்லி இந்த வருஷம் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அட்லீஸ்ட் இந்த பிளே ஆஃப் எல்லாம் வேற லெவலில் குவாலிஃபை ஆகி ஃபைனல் போய் நின்னாங்கனாலே பெரிய விஷயம். ஸோ அந்த அளவுக்கு தர்மாடி வாங்கியிருக்கிற டீம் தான் 2016 அப்புறம் 2024 அதை சாத்தியப்படுத்துவாங்களான்னு பார்க்கணும். பிகாஸ் தினேஷ் கார்த்திக் அந்த டீமோடைய இருந்தவர் இப்போ டேட்டா அனலைஸ்டோட வச்சு டீமை பயங்கரமா எடுத்து வச்சிருக்காரு. ஸோ இந்த டீம் எப்படி புஷ் பண்ணணுங்கிற விஷயம் அவருக்கு தெரியும். ஹோப்ஃபுல்லி அவரு இந்த குதிரையை ஓட்டுவாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்க போறது பேசிக் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான். ஒவ்வொரு டீமுக்கும் ரொம்ப முக்கியம். ஒரு ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் டெவான் கான்வே சிஎஸ்கே எப்படியோ அவங்களுடைய ஓப்பனிங் பேரை வந்துட்டு திரும்பி வாங்கிட்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு பேர் இருக்குங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமா நட்சத்திர பேர். இன்னொரு பக்கம் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேர் அமையணும் ஆர்சிபிக்கு. ஸோ விராட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் டவுன்ல ஆட போறாரா, ஓப்பனிங் பண்ண போறான்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 விராட்டை ஓப்பனிங் பேட்ஸ்மேனா நான் பார்க்குறேன். ரீசன்ட் டைம்ல ஸ்ட்ரைக் ரேட் ப்ராப்ளம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு ஓப்பனிங்ல ஆடும்போது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா கிடைக்கும். ஸோ பவர் பிளே வந்துட்டு மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்குள்ளேயே அவர் ஓரளவுக்கு புஷ் பண்ணிட்டு அண்ட் சிங்கிளும் ரொட்டேட் பண்ணிட்டு விக்கெட் விழுந்தா ஒரு மாதிரியும், விக்கெட் விழுகல அப்படின்னா ஒரு மாதிரியும் ஆடுறதுக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஆன் டாப் அப்படிங்கும்போது விராட்டை நான் கண்டிப்பா ஓப்பனிங் பேட்ஸ்மேனை தான் இந்த இடத்துல நான் பார்க்குறேன். ஸோ இன்னொன்னு தேவ்தத் படிக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ இந்த டீமுடைய நட்சத்திர வீரன் சொல்லி ஆகணும். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த சிவாஜி அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. ஸோ அந்த அளவுக்கு சரியான ஒரு பிளேயருங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் இவங்க 2 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அட் த சேம் டைம் 2 பேருமே ஒரு பக்கம் சிஎஸ்கேல அவர் கலக்க, இவர் வந்து ஆர்சிபில கலக்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனா 2021 அப்புறம் தலைகீழா மாறிச்சு. ராஜஸ்தான் போனாரு. ராஜஸ்தான்ல 6வது 5வது அந்த மாதிரியான பொசிஷன்ல ஆடிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சு. உண்மையாலுமே கொடுமையான ஒரு விஷயம் தான். ஸோ மறுபடியும் ஆர்சிபியில இடம் கிடைச்சிருக்கு. ஆனா பிளேயிங் லெவன்ல இடம் கிடைக்குமானுங்கிறதா டவுட். ஆனா கண்டிப்பா விராட் அண்ட் பட்டிதார் ஓபன் பண்ணா, மன்னிக்கவும் விராட் அண்ட் படிக்கல் ஓபன் பண்ணா நல்லா இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நடக்குதாங்கிற விஷயம். ஸோ இன்னொரு ஓப்பனிங் பேர் அப்படின்னா நம்மளுடைய ஃபில் சால்ட் ரொம்ப முக்கியமான ஒருத்தருங்க. ஸோ அதிரடியா ஆடணும், எங்களுக்கு தொடக்கமே சும்மா வேற லெவல்ல இருக்கணும் அப்படின்னா ஃபில் சால்ட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா ஃபில் சால்ட்டை வந்துட்டு ஓப்பனராக தான் அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. விராட் அண்ட் ஃபில் சால்ட் ஓப்பன் பண்ண போறாங்களா, அப்படி இல்லை படிக்கல் அண்ட் ஃபில் சால்ட் ஓப்பன் பண்ண போறாங்களா, ஸோ விராட்டை ஒன் டவுன் போட போறாங்களாங்கிற மாதிரி பல கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ இது போக இன்னும் இளம் நட்சத்திரங்கள் நிறைய பேர் இருந்தாலுமே லியாம் லிவிங்ஸ்டனை நிறைய பேர் ஓப்பனிங் ஆட சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா கண்டிப்பா அதுக்கான சான்ஸ் கம்மி தான். அதற்கான ரீசன் என்ன அப்படின்னா ஜேக்கப் பெத்தல் மாதிரியான பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் இருக்கும்போது அவங்க மிடில் ஆர்டருக்குனே பிறந்தவங்க. ஜேக்கப் பெத்தலை கண்டிப்பா ஓப்பனிங் பண்ண விடக்கூடாது. ஏன்னா அவர் ஆடக்கூடிய எல்லா லீக்லையுமே அவர் ஆடக்கூடியது அந்த மிடில் ஆர்டர் அப்படிங்கிற பொசிஷன் தான். ஸோ அவரை போய் ஓப்பனிங்ல போட்டு அவருடைய கேம் பிளே வந்துட்டு மாற்ற விரும்பல. ஸோ அப்படி பண்ணும்போது லியாம் லிவிங்ஸ்டன் மாதிரியான ஒரு பிளேயர் ஆன் டாப்ல இருந்தா நல்லா இருக்கும். ஆனா கண்டிப்பா 90% இந்த ஒரு சான்ஸ் அப்படிங்கிறது கிடையாதுங்க. கண்டிப்பா அவரை வந்துட்டு மேல போட மாட்டாங்க. இன்கேஸ் 2 அதிரடி ஓப்பனர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்கன்னா ஃபில் சால்ட் லியாம் லிவிங்ஸ்டன் ஓப்பன் பண்ணிட்டு ஒன் டவுன்ல விராட் கோலி, ஸோ அதுக்கப்புறம் ரஜத் பட்டிதர், அதுக்கப்புறம் ஜேக்கப் பெத்தல், அதுக்கப்புறம் குர்னால் பாண்டியான் வரக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இதுவும் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கு இல்லையா? ஸோ நான் சோசியல் மீடியாவில் பார்த்தேன் 2-3 எக்ஸ்பர்ட்ஸும் இதை பத்தி பேசியிருந்தாங்க. தடால் புடால்னு 2 பேர் ஓப்பனிங் இறங்கட்டும், மீதி எல்லாருமே கீழே வரட்டும்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் லியாம் லிவிங்ஸ்டனை மிடில் ஆர்டர்ல ஆடுறத விரும்புவேன். ஹோப்ஃபுல்லி ஒரு ஓப்பன் பண்ணா நல்லா இருக்கும். ஆனால் மிடில் ஆர்டர்ல ஆடினா அதை விட சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஓவராலா இவ்வளவுதாங்க. ஸோ உங்க கையில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருந்தாலுமே இந்த 4 பேர்ல யாரோ 2 பேர் தான் ஓப்பன் பண்ண போறாங்க. 100% சுவாரா தெரியும். ஸோ நீங்க யாரை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம பவர் பிளேவை மேக்ஸிமைஸ் பண்ணணும், ஆர்சிபியை வேற அளவுக்கு கொண்டு வரணும். இதெல்லாமே வச்சு பிளான் பண்ணணும். பிளான் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க.